கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண் உடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்முடைய சீஷர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நன்மை செய்கிறவர்களை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் கூட தன்னுடைய பலனை அடையாமல் போவதில்லை. இது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் சிலாக்கியமாகும். நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக இருந்தால் நமக்கு ஒரு மேன்மை உண்டு. தேவன் நம்மை பராமரிக்கிறார். தம்முடைய குடும்பத்தில் நம்மையும் அங்கத்தினராக சேர்த்து நம்மை போஷிக்கிறார். அவருடைய சரீரத்தில் நாமும் அவயவமாக இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிகளில் தரித்திரராக இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்மை செய்ய வேண்டும். நாம் செய்யும் நன்மையை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அதற்குரிய பிரதிபலனை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். கிறிஸ்தவ விசுவாசிகளில் சிறியவர்களாக இருக்கிறவர்களுக்கு செய்யப்படும் உதவிகளை தமக்கே செய்யப்பட்டதாக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நம்முடைய நற்கிரியைகளை இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு சில விசுவாசிகள் நம்மை போல சிந்தியாமல் வித்தியாசமாக சிந்திக்கலாம். நம்மை போல கிரியை செய்யாமல் வேறு விதமாக கிரியை நடப்பிக்கலாம். அதற்காக அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்களும் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம்மிடத்தில் குறைகள் இருந்தாலும் அதை அவர் கிருபையாக மன்னித்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோலவே நாமும் மற்ற விசுவாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் குறைகள் இருந்தாலும் நமது உதவிகளை நிறுத்திவிடக்கூடாது. இடரல் உண்டாக்குகிறவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். விசுவாசத்தில் சிலர் குழந்தைகளாக இருக்கலாம். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலவீனமாக இருக்கலாம். அவர்களுடைய நடை தள்ளாடலாம். இதற்காக நாம் அவர்களுக்கு இடரல் உண்டாக்கிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மெய்யாக விசுவாசிக்கிறவர்கள் யாருக்கும் நாம் இடரல் உண்டாக்காமல் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து எச்சரித்து கூறுகிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் மீது வரும் தண்டனை மிகவும் கடினமாக இருக்கும்.
கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி போடுகிறது யூதருடைய தண்டனை அல்ல. கிரேக்கரும் ரோமரும் குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தார்கள். ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவற்றை அழித்து போடாமல் எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். நன்மை செய்வது முதலாவதாக நமது ஆத்துமாவில் ஆரம்பமாக வேண்டும். நமது ஆத்துமாவுக்கு நன்மை செய்து அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் நன்மை செய்வதை நாம் தடை பண்ணவும் கூடாது. அதே வேளையில் நாம் நன்மை செய்வதையும் ஏதாவது தடை பண்ணினால் அதை அனுமதிக்கவும் கூடாது. நமது கடமையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கும் காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவை பாவம் செய்ய தூண்டும் காரியங்களை குறித்து மிகவும் எச்சரிப்போடு இருந்து பாவம் செய்யாமல் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருப்பவர்கள் நமக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் மிகவும் வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் விட்டு நாம் விலகி வர வேண்டும். சில சமயங்களில் நம்முடைய கையோ அல்லது நம்முடைய கண்ணோ அல்லது நம்முடைய காலோ நமக்கு இடரல் உண்டாக்கலாம். அல்லது நமது சரீரத்திற்கு கண்ணும் கையும் காலும் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள் நமக்கு இடரல் உண்டாக்கலாம். நம்முடைய நெருங்கிய சிநேகிதர்கள் நம்மை பாவத்தின் பாதையில் வழிநடத்தி செல்லலாம். ஒரு பாவி நமக்கு சிநேகிதராக இருப்பதில் தவறில்லை. ஆனால் பாவம் நமக்கு சிநேகமாகிவிடக்கூடாது. நம்முடைய சிநேகிதர் நம்மை பாவம் செய்வதற்கு வழிநடத்தினால் அந்த சிநேகத்தை முறித்துவிட்டு அவரை விட்டு விலகிவிட வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வரவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடும் ஆபத்து நமக்கு ஏற்பட்டுவிடும். பாவம் செய்ய தூண்டும் சிநேகிதரா அல்லது பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவா, இவர்களில் நமக்கு யார் வேண்டும் என்று நாம் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். நமக்கு நம்முடைய கையோ கண்ணோ அல்லது காலோ இடரல் உண்டாக்கினால் அவற்றை தரித்து போட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கூறுகிறார். நமது பாவ இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய ஜீவியங்களில் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் பாவமான விக்கிரகங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நம்மை பாவம் செய்ய தூண்டும் பிசாசின் அந்தகார கிரியைகளை நம்மை விட்டு துரத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை முழுமையாக ரட்சிப்பதற்காக ஒரு சில இழப்புகளை சந்திப்பதில் தவறு ஒன்றுமில்லை. நமது சுயத்தை நம்மால் அழிக்க முடியாமல் போனாலும் அதை நாம் மறுதலிக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் இலக்கு. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனையே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய சரீரம் அங்கவீனமாக இருந்தாலும் நம்மால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் பாவம் இருக்கும் என்றால், நம்முடைய ஆத்மா பாவத்தினால் நிறைந்திருக்கும் என்றால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. நாம் ஊனராக இருக்கலாம், சப்பானியாக இருக்கலாம், ஒற்றை கண்ணனாக இருக்கலாம். சரீரத்தில் இப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் நம்மால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நாம் முடவனாக இருந்தாலும் நமக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நித்திய ஜீவனே பிரதானம். நமது சரீரத்தில் எல்லா அவயவங்களும் குறைவில்லாமல் இருந்தாலும் நமக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்றால் நம்மால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ஆகையினால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நாம் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமது சரீரத்தின் அவயவத்தை போல நமக்கு நெருக்கமான பிரியமான காரியம் எதுவாக இருந்தாலும் அது நமது நித்திய ஜீவனுக்கு விரோதமாக இருக்குமானால் அவற்றை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உடல் ஊனனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நமக்கு நலமாயிருக்கும். நம்மிடத்தில் உள்ள பாவம் மரிக்க வேண்டும், இல்லையேல் நாம் மரித்து போவோம். நாம் பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டால் அந்த பாவம் நம்மை அழித்து போடும். அவியாத அக்னியுள்ள நரகத்தை பற்றி இயேசு கிறிஸ்து எச்சரித்து கூறுகிறார். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று நரகத்தை பற்றி விவரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் வாக்கியம் மிகவும் முக்கியமானது.
ஆகையினால் இயேசு கிறிஸ்து 3 முறை இந்த எச்சரிப்பின் வாக்கியத்தை திரும்ப திரும்ப கூறுகிறார். பாவிகளுடைய மனச்சாட்சி அவர்களை தொடர்ந்து குற்றப்படுத்தும். சாகாத புழுவை போல அது அவர்களை தொடர்ந்து வருத்தும். தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது நிரந்தரமாக தங்கியிருக்கும். அவியாத அக்கினியைப் போல தேவனுடைய கோபம் அவர்கள் மீது பற்றி எரியும். ஜீவனுள்ள தேவனுடைய கோபாக்கினை பாவிகள் மீது வெளிப்படுவதனால் அதன் விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். துன்மார்க்கருக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பினால் அவர்கள் நரகத்தில் நித்தியமாக மரிப்பதற்காக ஜீவிக்கப் போகிறார்கள். நரகத்திலே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி சொல்லுகிறார். நரகத்திற்கு போகிறவர்கள் அனுபவிக்கும் வேதனையை இந்த வசனம் விளக்குகிறது. புழு என்னும் சொல் மனுஷனை குறிக்கும். நரகத்தில் அதிக ஆக்கினை இருக்கும். ஆகையினால் மனுஷர் ஒவ்வொருவரும் அங்கு போகாமல் தப்பித்துக் கொள்வது நல்லது. அங்கு போகும் ஜீவன்கள் அக்கினியால் சாகாமலும் அவியாமலும் தொடர்ந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வேதனைக்கு ஒரு முடிவே இராது. நியாய தீர்ப்பின் போது துன்மார்க்கனுடைய சரீரமும் ஆத்மாவும் நரகத்திற்கு தள்ளப்படும். உப்பு நல்லதுதான். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதிராலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இந்த வசனத்திற்கு வேத பண்டிதர்கள் பலவிதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். எல்லா பலியும் உப்பினால் உப்பிடப்படும், அதுபோலவே எல்லா மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஆகையினால் நமக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். மோசேயின் பிரமாணத்தின்படி எல்லா பலியும் உப்பினால் உப்பிடப்பட வேண்டும். பலியை பாதுகாப்பதற்காக இந்த உப்பு சேர்க்கப்படவில்லை. இந்த பலி தேவனுடைய பந்தியில் போஜனமாக இருப்பதனால் சாரமுள்ளதாக இருப்பதற்காக இது உப்பிடப்படுகிறது. மனுஷனுடைய சுபாவம் இயல்பாகவே துன்மார்க்கமானது. இதை மாம்ச சுபாவம் என்று அழைக்கிறோம். இந்த மாம்ச சுபாவத்தில் உப்பிடப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மாம்சத்தை தேவனுக்கு உகந்த சுகந்த பலியாக செலுத்த முடியும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய சமூகத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் உப்பினால் உப்பிடப்பட வேண்டும். நமது ஆத்துமாக்களில் கிருபையின் சாரம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் கிருபை நிறைந்திருக்க வேண்டும். நமது மாம்ச சுபாவத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் கபடுகளும் துன்மார்க்க சிந்தனைகளும் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு கிருபை நிறைந்ததாகவும் உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வாயில் இருந்து துன்மார்க்கமான சம்பாஷணை எதுவும் வெளியே வரக்கூடாது. நாம் புசிக்கும் போது சுத்தமான மாம்சத்தை புசிப்பது போல நமது வாயில் இருந்து சுத்தமான வார்த்தைகளே வெளிவர வேண்டும். கிருபையுள்ள உப்பு நமது மனச்சாட்சியை சுத்தமாக வைத்திருக்கும். குற்ற உணர்வில் இருந்து நமது மனச்சாட்சி உப்பினால் சுத்திகரிக்கப்படும். நமது இருதயம் சுத்தமாக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிறியவர்களை நமது வாயின் வார்த்தைகளினால் குற்றப்படுத்த மாட்டோம். நமது கிரியைகளினால் அவர்களுக்கு இடரல் உண்டாக்க மாட்டோம். நம்மிடத்தில் கிருபையின் உப்பு இருந்தால் மாத்திரம் போதாது, உப்பின் சாரமும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். உப்பு சாரத்தை இழந்துவிட்டால் அதனால் பயன் ஒன்றுமில்லை. வேறு எந்த உபாயத்தினாலும் அதற்கு சாரம் ஏற்ற முடியாது. தேவனுடைய கிருபையின் உப்பினால் நாம் உப்பிடப்படாவிட்டால் அக்கினியினால் உப்பிடப்படுவோம். மாம்சத்தின் இச்சைக்கு ஏற்ப ஜீவிக்கிறவர்களை அந்த இச்சையே அழித்து போடும். அக்கினி மாம்சத்தை பட்சித்து போடுவது போல அவர்களுடைய மாம்ச இச்சை அவருடைய மாம்சத்தை பட்சித்து போடும். மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறியாதவர்களுக்கு அழிவு நிச்சயம் வரும். பாவிகள் மீது கர்த்தருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு வரும் என்பதை நினைவு கூர்ந்து நமது பாவ வழிகளை விட்டு விலகி பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். மார்க்கு 9:43 முதல் 48 வரை உள்ள வசனங்களில் மனுஷருடைய பாவங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனில் நமக்கு தடையாக இருக்கும் காரியங்களில் இருந்து விடுதலை பெற்று நித்திய ஆக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பலியும் பலியிடப்படும் போது பாதுகாப்பின் அடையாளமாக அது ஒப்பிடப்படும். இந்த வசனத்தில் நித்திய அக்கினி என்பது
ஓயாது எரிந்து கொண்டிருக்கும் அக்கினியை குறிக்கிறது. ஒவ்வொரு பாவியும் நரகத்தின் அக்கினியினால் உப்பிடப்படுவான். சோதோமின் மீது உப்பு மழையைப் போல பொழியப்பட்டது. இந்த வசனத்தில் உப்பை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியம் நரகத்தின் பயங்கரத்தையே குறிக்கிறது. மார்க்கு 9:34 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பாவங்கள் சகோதரரிடையே ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அகற்றி போடும். ஆகையினால் அந்த பாவங்களை விட்டு விலகி சகோதரருக்குள்ளே சமாதானமாக ஜீவிக்க வேண்டும். இங்கு கூறப்பட்டிருக்கும் பாவங்கள் சுயமேன்மை, இருமனம், இடறல்கள், சரீரத்தின் இச்சைகள்.